தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/2/2017 புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:49 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சாமுத்திரிகா லட்சணம் அங்கவியல் சாஸ்திரத்தை பற்றி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தேன். அந்த காலத்திலே உள்ள நம் முன்னோர்கள் உருவத்தை பார்த்தே அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அழகாக கண்டறிந்தார்கள். விஞ்ஞானம் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய இந்த விஞ்ஞானம் இருக்கிறதே, அதிலேயே ஏராளமான நல்ல கருத்துக்களை எல்லாம் நம் முன்னோர்கள், ரிஷிகள், ஞானிகள் பதித்து வைத்தார்கள். அதிலே ஒன்றுதான் இந்த சாமுத்திரிகா லட்சணம். சில பேருக்கு பார்த்தா கை விரல்கள் 10 இருக்கும், ஆனால் குட்டையாக இருக்கும். சிலருக்கு தட்டையாக இருக்கும், சிலருக்கு நெட்டையாக இருக்கும். இந்த கை விரல் கால் விரல்களை வைத்து கூட அவர்கள் சில எதிர்காலத்தை கணித்தார்கள். ஒருவர் கவிதை எழுதினார், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கல்லை உடைத்தால் மண்ணாகும், அதில் கலப்பை உழுதால் பொன்னாகும் என்றான் ஒரு கவிஞன். பொதுவாக அற்புதமான பாடல் இந்த பாட்டு. வெறுங்கை என்பது மூடத்தனம். இறைவன் நமக்கு வெறுங்கையாக நம்மளை அனுப்பலை. இந்த வெறுங்கை அல்ல, இது இந்த விரல்கள் 10 தான் நமக்கு மூலதனம். நீ உழைக்க வேண்டும், உழைத்து பிழைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இறைவன் நாம் பிறக்கின்ற பொழுது நமக்கு கரங்களையும் கால்களையும் கொடுத்து அதிலே விரல்களையும் கொடுத்து வைத்திருக்கிறான். அந்த விரல்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் அவர்களுக்கு வாழ்க்கையிலும் சில மாற்றம் வருமாம். ஒரு சிலருக்கு பார்த்தால் சுண்டு விரல் அதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய மோதிர விரலுடைய 3வது கோடு வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு வாழ்க்கை முதல் தரமாக இருக்கும். இல்லாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நிறைய வரும். அதே நேரத்தில் அளவு குறைந்தும் இருக்கக்கூடாது. மணிக்கட்டு இருக்கே, அந்த மணிக்கட்டிலே கோடுகள் வருகிற பொழுது 1 கோடு இருந்துச்சுனால் வாழ்க்கை எப்படி இருக்கும், 2 கோடு இருந்தால் எப்படி இருக்கும், 2 கோட்டுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் இந்த அங்கவியல் சாஸ்திரம் அழகாக எடுத்துரைக்கிறது. அவற்றையெல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்தை எல்லாம் ஒரு கவிதையாகவே மொத்தமாக எழுதி அதை நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த கவிதைத்துறையில் ஈடுபட்டிருந்த காரணத்தினாலே அவற்றை கவித்துவமாக மாற்றி வைத்திருந்தேன். அதிலே ஒரு பாடல்தான், கை விரல்கள் கால் விரல்கள் அளந்தளந்தே கடவுளவன் நமக்கு வைத்தான் என்று சொல்வார். கை விரல் ஆட்டுக்கு வாளை அளந்து வைத்தவன் கடவுளும்பாங்க. அது மாதிரி மனிதர்களுக்கு கை விரலும் கால் விரலும் அளந்து வைத்தார்கள். அது அப்படி அளந்து வைத்தது யார் என்றால் கடவுள். கை விரல்கள் கால் விரல்கள் அளந்தளந்தே கடவுளவன் நமக்கு வைத்தான் என்று சொல்வார். கை விரலில் 6 இருந்தால் அதிர்ஷ்டமாகும். அந்த விரலிலே 6 விரல் இருந்தால் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு ரொம்ப யோகம். கை விரலில் 6 இருந்தால் அதிர்ஷ்டமாகும், கையிருப்பு பெற்றோருக்கு அதிகரிக்கும். அவருடைய கையிருப்பு இருக்கே பணம், அது அதிகரிக்குமா. நெய்தவளும் உணவு இருக்கும், அவர்களுக்கு நிகழ்கால தேவைகளும் பூர்த்தியாகும். எது அவர்கள் வாங்க நினைக்கிறார்களோ வாங்குகின்ற அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் கூடும். வையகத்தில் கை அளவு குறைந்திருந்தால் வளர்ச்சியிலே பல தடைகள் வந்து சேரும். கையினுடைய அந்த அளவிலே மாற்றம் இருந்தால் நிறைய தடைகளை அவர்கள் சந்திப்பார்கள். மணிக்கட்டில் ஓடுகின்ற ரேகை பார்த்தே மணியான வாழ்க்கையினை அறிந்து கொள்வோம். மணிக்கட்டிலே எல்லாருக்குமே ரேகை ஓடும், அதை வைத்தே அறிந்து கொள்ளலாமா. தனியாக ஒரு ரேகை மட்டும் வந்தால் தடையின்றி அரசாங்க வேலை வாய்க்கும். அரசு வேலை கிடைக்கலைங்கிறாங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஜாதகத்திலே எல்லாம் உத்தியோகஸ்தானம் பலம் பெற்று இருக்கணும். ஆனால் உருவ அமைப்பிலே மணிக்கட்டிலே ஒரு ரேகை பதிந்தால் அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா. அணியாய் பல ரேகை ஓடினாலோ ஆள் வைத்து வேலை வாங்கும் யோகம் உண்டு. சரி, பல கோடு ஓடுது அப்படின்னா அவர்கள் வேலைக்கு போக வேண்டாம், ஆளை வைத்து வேலை வாங்க வேண்டிய அரச யோகம், அதாவது சுயதொழில் செய்வார்கள் அப்படின்னு அர்த்தம். இனிமை தரும் சுண்டு விரல் மோதிரத்தை ஏற்கின்ற விரல் அளவில் 3ஆம் கோட்டை தொட்டபடி அளவிருந்தால் குடும்ப வாழ்வில் தொய்வேதும் இருக்காது. அந்த மோதிர விரல்னு இருக்கு இல்லையா, அந்த விரலுடைய 3வது ஒரு கோடு வரும். அந்த கோட்டை அளவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும் சுண்டு விரல். அப்படி இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே தொய்வே இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி இன்னும் விரலை பற்றி, இன்னும் மற்ற அனைத்து அங்கங்களை பற்றியெல்லாம் ஆண்டோர்கள் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவற்றையும் நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டால் உங்களோடு பழகுபவருடைய உருவத்தை வைத்தே அவருடைய உள்ளத்தை எடை போடலாம் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நிதி உதவி கிடைத்து நிம்மதி காணுகின்ற நாள் இந்த நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். பணக்கவலை உங்களுக்கு இல்லை என்றாலும் கூட விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். எனவே விரயங்கள் அளவுக்கு அதிகமாக வரலாம். குடும்பத்தினராலும் விரயம், குழந்தைகளாலும் விரயம்,
கூட இருப்பவர்களாலும் விரயம் என்றெல்லாம் வரும். இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. காரணம் குரு பார்க்கிறது. ரிஷபராசினியர்களே, சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். இன்றைக்கு துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 6லே குரு இருப்பதால் பக்கத்தில் உள்ளவர்களால் பகை ஏற்படலாம். பக்கத்து வீட்டாரின் பகையையும் நீங்கள் விரோதங்களையும் விலக்கிக் கொள்ள முயற்சி எடுப்பது நல்லது. அதே நேரத்தில் கேது பகவான் 10ல் இருப்பதால் புதிய தொழிற்துறங்கம் திட்டங்கள் நிறைவேறலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தொழிற்துறங்க முயற்சிகளை ஆர்வம் காட்டும் நாள் இந்த நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள். இன்றைக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சியால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். முக்கிய புள்ளிகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. சிக்கல்கள் தீரும், சிரமங்கள் குறையும். ராசிநாதன் 8லே மறைந்ததால் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் உருவாகலாம். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். 2லே ராகு இருப்பதால் பணக்கவலை ஏற்படாது. 4லே குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். அலைச்சல் கூடும். ஆதாயம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். நண்பர்களை நம்பி செய்த காரியம் நடைபெறுமா என்பது சந்தேகம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசிப்பது நல்லது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மட்டும் அல்ல, அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்ளுங்கள். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லல்கள் தீர்க்கும். விரயங்கள் கூடும் நாள் என்று விழிப்புணர்ச்சி தேவை. நண்பர்கள் உங்களுக்கு பகையாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களே, மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். இன்றைக்கு மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழிபிறக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உண்டு. துலாம் ராசினியர்களே, பாகப்பிரிவினரில் சுமூகமாக முடியும் நாள். பக்கபலமாக இருக்கும். நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். குரு ஜென்மத்தில் இருப்பதால் இடமாற்றம், வீடு மாற்றங்கள் உருவாகலாம். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு இலாகா மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நட்பை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசினியர்களே, அடிப்படை வசதிகள் பெருகும் நாள். இன்றைக்கு ஆதாயம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கலாம். நினைக்க இயலாத ராஜயோகம் ஒரு சிலருக்கு உண்டு. 10ல் ராகு இருப்பதால் தொழில் முன்னேற்றமும் கிடைக்கும். தொழிலில் 2 மடங்கு லாபம் கிடைக்கலாம். குடும்பத்தினர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. 12ல் குரு இருப்பதால் சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி அல்லது அவர்கள் கடல் தாண்டுவதற்கான வாய்ப்புகள் வந்தால் அதை உருவாக்கி கொடுக்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள். வீட்டு தேவைகள் எல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும். விருப்ப ஓய்விலே வெளியில் வந்து ஏதேனும் செய்யலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். 2லே புதன் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 4, 7, 10க்கு அதிபதிகள் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிற பொழுது பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் குடும்பத்தில் இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் இன்றைக்கு நடைபெறும். அரசியல் அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப சுமை கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்களிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். திடீரென பயணங்கள் ஏற்படலாம். பயணத்தால் பலன் கிடைப்பது அரிது. புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லும் சூழ்நிலையும் உண்டு. இன்றைக்கு புதன்கிழமை என்பதால் பெருமாளை கும்பிடுவது நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். சுற்றியிருப்பவர்களால் உங்கள் முன்னேற்றம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பங்குதாரர்கள் வந்திணைந்து உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். முன்னேற்றம் காண்பதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் அல்ல, 2லே சுக்கிரன். நகை வாங்குவதிலே நாட்டம் செல்லும். விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டிற்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்குவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் உள்ள நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, சந்திரமங்கல யோகம் செயல்படும் இன்றைக்கு கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பெண்வரி பிரச்சனைகள் அகலும். இழந்த செல்வங்களை மீண்டும் பெறுவதற்கு உகந்த நாள். சென்ற வாரத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கலாம். காரியங்கள் எளிதில் முடிய இன்றைக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.